Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. மார்க்கெட் வந்து அரௌண்ட் 25,935 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு, அரௌண்ட் 26,000 கிட்ட. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இந்த 26,200 to 400 இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு இப்போ இருக்கிறதுலே மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ண முடியல, போன வாட்டி ஜம்ப் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துடுச்சு. இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இங்கே ஒரு கேப்பு, அண்ட் முந்தநேத்து திருப்பி ஒரு கேப் மார்க்கெட். ஸோ மோஸ்ட்லி நிஃப்டி வந்துச்சுன்னா சம்டைம் கேப் ஃபில்லிங்காக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த கேப் எப்படி ஃபில் ஆகணும்னா, இப்போ நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து கேப் ஆயிடுச்சுன்னா உடனே அடுத்த கேண்டில் கேப் ஃபில் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அப்படி போயிட்டு கூட திருப்பி என்ன ஆகலாம், கேப் ஃபில் ஆகலாம். இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இந்த இடத்துல கேப் ஆச்சா, திருப்பி இங்கே கேப் ஆச்சு, அடுத்த கேண்டிலே வரல, கொஞ்சம் இதுவும் போயிட்டு திருப்பி வந்தது, அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு, திருப்பி இந்த இடத்துல பாருங்க கேப், அந்த கேப் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, கேப்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் நெசசரி உடனே அடுத்த கேண்டிலே வந்து கேப்பை ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நாள் கழிச்சு கூட மார்க்கெட் கேப் ஃபில் பண்ணலாம். அப்போ என்ன ஆகலாம், இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் 26,200 to 400 போயிட்டு அங்கேருந்து கூட வந்து என்ன ஆகலாம், உங்களுக்கு கேப் ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா டைமும் கேப் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மார்க்கெட் திருப்பி இது பிரேக் ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு ரேலி ஆகிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு கேப் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதையும் மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி ஹாஸ் பிகம், இந்த ரேஞ்சை பார்த்தாலே தெரியும், இட் இஸ் இன் சைட்வேஸ். ஸோ இந்த ஏரியா வந்து இது சைட்வேஸ் ஏரியாவாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி லிட்டில் கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு சைட்வேஸாக மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 26,200 to 400 மார்க்கெட் பிரேக் ஆனால்தான் நெக்ஸ்ட் புது அப் ட்ரெண்டோட கண்டினியூவேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் அப் ட்ரெண்ட்லையும் இப்போ என்னன்னா, மார்க்கெட் இப்படி போதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்ஷன் ஃபேஸ் வரும். கரெக்ஷன் ஃபேஸ் வந்து திருப்பி ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன ஆகலாம், ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் தான் இப்போ நிஃப்டி இருக்கு. ஸோ நிஃப்டி இஸ் இன் அ சைட்வேஸ் ஃபேஸ். ஒன்ஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 27,000 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை பிரேக் ஆயிடுச்சுன்னா லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து 30,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை ஃபார் அ லாங் டேர்ம். ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டி வந்து 30,000 வரைக்கும் போகலான்றது. ஸோ இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ. மார்க்கெட் இஸ் இன் சைட்வேஸ். ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சா நியூ ஹைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த ஒரு 200-300 பாயிண்ட்டுக்குள்ளேயே கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு மேஜர் நியூஸஸ் வந்துடுச்சுன்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் த மார்க்கெட் டு மூவ் அப். ஸோ இது நிஃப்டிக்கான சினாரியோ. நெக்ஸ்ட் இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நான் இப்போ எப்படி ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுதுன்றதை நான் சொல்கிறேனோ, அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த டூல்ஸை எந்த டைமில் யூஸ் பண்ணணும், அதை எந்த யூஸ் பண்ணால் எது ஒர்க் ஆகுன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் டேரெக்டாக நீங்கள் வர முடியலனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ கம்மிங் 14th of February நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா துபாயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ பிரான்ச் கிட்ட இருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் வேணும்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்க, they'll give you all the details. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி broken the ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு கேப். இப்போ நமக்கு எப்படி பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ஒரு கேப் இருந்துச்சோ, ஸோ இது ஒரு கேப் ஆகும், அடுத்து இது ஒரு கேப் ஆகவும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது இங்கே தான் ஃபில் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது மேலே போயிட்டு கூட வந்து என்ன ஆகலாம், மார்க்கெட்டை ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டி இட்ஸ் அரௌண்ட் 60,600 ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 62,000 உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 62K வந்து பேங்க் நிஃப்டி உடச்சதுன்னா அடுத்த மேஜர் ஹர்டில் எங்கே இருக்கும்னா 65K தான் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் லிக்விடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பரில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ 65K வில் பி யோர் நெக்ஸ்ட் மேஜர் லெவல். அப்போ இது 65Kனா நிஃப்டி வந்து நமக்கு 27K.
ஸோ 27,000 போகிறதுக்கும் இது 65,000 போகிறதுக்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு கிட்ட போயிடும். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரெண்ட் லைனை தான் பிரேக் அவுட் ஆகிட்டு இதை வந்து ரீடெஸ்ட் ஆகி இப்போ நெக்ஸ்ட் மேலே தான் போகணும். ஆனால் திருப்பி கேப் அப் ஆனதுனால கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த சைட்வேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே உடச்சிச்சுன்னா we can expect a rally in பேங்க் நிஃப்டி as well. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் டெக்னிக்கல் வச்சு எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலான்றதுக்காக தான் இது சொல்றதே தவிர திஸ் இஸ் நாட் அ கால். ஸோ நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர் கேட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.